இன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்ப உதிரிப்பூ இருந்துச்சா, உதிரிப்பூக்குன்னே ஒரு கடைய பார்த்து வச்சிருக்காங்க. போனாவே வாங்காம வர்றதே இல்ல. அதுக்காகவே போறது. இங்கெல்லாம் ரேட் பயங்கரமா இருக்கு. நான் கட்டின பூவு அதனால உதிரிப்பூ வாங்கி இப்ப கட்டி வச்சுறது. ஒரு வாரத்துக்கு வரும். அப்படியே ஒரு 6 மணிக்கு மேல தான் எந்திரிச்சு உட்காந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அப்படியே அதெல்லாம் கட்டி வச்சுட்டு வர்றப்ப காய் வாங்கிட்டு இருந்தேன்னா அதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம் எதுவுமே வாங்கல இருந்துச்சுன்னு. ஆனா இந்த காய் வாங்கினாக்கே ரேட்டு பயங்கரமா வந்துருச்சு. அப்படியே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பசிச்சிருச்சு. காலையில அவங்களுக்கு கஞ்சி வச்சனால அதே தான் சாப்பிட்டுருந்தோம் மதியானத்துக்கும். அதனால கொஞ்சம் ரொம்பவுமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு 7:30 போலயே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து இட்லியும் சாம்பார் அப்படிதான் வச்சிருந்தேன். சைட் பை சைடு அங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பாத்திரம் விளக்குறது, காய் எடுத்துக்கிறது அப்படின்னு. அதுக்குள்ள இந்த இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சா, தாளிச்சு மட்டும் கொட்டினா ரெடி அப்படின்ட்டு சரி அதுக்குள்ளே பாத்திரத்தை விளக்கி வச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாத்திரத்தை விளக்க ஸ்டார்ட் பண்ணது தான். கரெக்டா மோட்டர்ல தண்ணி இல்லை, அதை மோட்டரை போட்டு சரி அதுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தாச்சு. இன்னைக்கு சாம்பார் செம்ம டேஸ்டாவே இருந்துச்சு. காலைக்கு சேர்த்து தான் வச்சிருந்துச்சு, காலைல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நைட்டே காலி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு பாத்திரம் வளர்க்கணுமான்னு ஒரே சோம்பேறியா இருந்துச்சு. விளக்கி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நைட்டே கழுவி வச்சாச்சு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.